பழம் அம்சம் பண்ணேன். நாவல் பழமா? நாவல் பழத்தையும் சாப்பிட்டு தயிர் சாப்பிட்டே சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன ஆகுறது? அப்ப நம்ம ஜலதோஷம் பிடிச்சது இல்லையா? அப்ப நீ நாவல் பழத்தையும் அம்சம் பண்ணிட்டு தயிர் சாதத்தையும் அம்சம் பண்ணிட்டியே, அப்ப பெருமாளுக்கு ஜலதோஷம், பெருமாளுக்கு ஜலதோஷம் பிடிக்குமா? பிடிக்கும். அதுதான் நம்ம பக்தி. மயர்வர மதிநலம் அருள் என்ற ஆழ்வார் மிக விசேஷமா என்ன சொல்ற? பெருமாள் நம்மை போல் உயிரோடு இருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய பார்வை, நாம் பண்ணக்கூடிய ஒரு பக்தி எங்கே? ஒரு பண்டரிபுரத்துல ஒரு மீராபாய் நிற்கிறார் பாருங்க. ஞானேஸ்வர், துக்காராம் இவங்கெல்லாம் பெருமாளை செய்கிறாங்க. அவங்க பெருமாள் இல்ல. மீராபாய் பைத்தியம் மாதிரி பக்தியா இருக்கிறார். ஒரு கல்ல ஒரு பொம்மை எடுத்து கொடுத்துட்டார். இதான் பண்டரிநாதன் போய் வச்சுக்கோ. அந்த அம்மா அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு இவர்தான் பண்டரிநாதன் என்று மிக விசுவாசத்தோடு பூஜிக்கிறார். கோவில போய் பார்த்தா பண்டரிநாதன் காணோம். என்னடா என்னடா பண்டரிநாதன் மீராபாய் வீட்டுல இருக்கிறாரு. மீராபாய் வீட்டுல எல்லாரும் சேவிச்சுக்கிறாங்க. பண்டரிநாதன் தான் இருக்கார். அப்ப பாருங்க, அந்த பக்திக்கு இலக்கணம். அந்த பக்தி மையத்தோட ஞானேஸ்வரத்துக்கு காட்சி கொடுக்கல, ஒரு துக்காராமுக்கு காட்சி கொடுக்கல, ஒரு மீராபாய்க்கு காட்சி கொடுக்கிறார். அந்த இடத்துல கோவில்ல காட்சி இல்லை. கோவிலில் இருந்து பெருமாளானவர் அந்த மீராபாயின் இல்லத்திலே காட்சி கொடுக்கிறார். அப்ப எதனால? பக்தியின் உருவத்தினால், பக்தியின் மயக்கத்தினால் அந்த பெருமானை சேவித்தார் அல்லவா? அதுபோல இங்கு சுவாமி பெருமானார் அந்த பக்தியின் மயக்கத்தாலே நம்பெருமானை சேவிக்க அவர் முகமானது கண்ணி போயிருக்கிறது. அப்ப ஒரு தயிர் சாதத்தையோ பெருமாளுக்கு அம்சம் பண்ணலாம். ஆனா நாவல் பழம் ஜலதோஷம் பிடிக்கும், தயிர் சாதம் ஜலதோஷம் பிடிக்கும். அப்ப ரெண்டுத்தையும் ஒண்ணா செஞ்சுட்டீங்க. உடனே என்ன பண்ணாரா சுவாமி ராமானுஜர்? சுக்கு காப்பி. இப்போ நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு வாங்க, பெருமாளுக்கு சுக்கு காப்பி அம்சியாகும். எந்த பெருமாள் சப்பாத்தி சாப்பிட மாட்டாரு. ஆனா எங்க ஸ்ரீரங்க நம்பெருமாள் இப்போ சப்பாத்தி சாப்பிடுறாரு. காலையில 2 சப்பாத்தி. என்னடாங்க எங்க குருமாச்சார் சாப்பிட்டாலே. மனைவிக்கு பிடிச்சது கணவன் சாப்பிடணும், கணவன் பிடிச்சது மனைவி சாப்பிடணும். நான் இந்த காலத்து கணவன் மனைவி சொல்ல, அந்த காலத்து கணவன் மனைவி சொல்றேன். இந்த காலத்து கணவன் மனைவி அது வேறு விதம் இல்லையா? அதுபோல இங்க சுவாமி ராமானுஜர் சுக்கு காப்பி யார்? தன்வந்திரி பெருமாள். இப்போ நீங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னு சொன்ன பரவபத வாசலுக்கு ஆப்போசிட்ல தன்வந்திர சன்னதி இருக்கு. நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, நம்ம என்ன பண்றோம்? டாக்டர் கிட்ட போறோம், ஊசி போட்டுக்கிறோம் இல்லையா? அதுபோல இங்க ராமானுஜர் அந்த தன்வந்திரி யார்? அந்த டாக்டர் எம்பிபிஎஸ். அவர் கையில அட்டைப்பூச்சி இருக்கும். எங்க தன்வந்திரி சேர்த்து பாருங்க. இப்ப நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, உடம்பு ஏதோ நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம தன்வந்திரி பெருமாள் போய் சேவிச்சா உடம்பு நல்லா இருக்கும். என்ன சொல்றாங்க? டாக்டர் கிட்ட எல்லாம் போகிறவா? டாக்டர் போக தேவையில்லை. யாரு? அனந்தாழ்வார் திருப்பதி பெருமாள் கைவினை பண்றாரு. அவர் ஒரு பாம்பு தீங்கிச்சு, அது மருந்து எடுத்துக்கோ சுவாமின்னு அதெல்லாம் எனக்கு வாழாடுறார். திருப்பதி பெருமாள் நெருங்கியதாக பேசக்கூடியவர் இந்த அனந்தாழ்வார் என்பவர். பெருமாளே கூப்பிடுறாரு. யாரு? அனந்தாழ்வார் திருவேணமுடையார். இப்ப வரமாட்ட கொஞ்ச நேரம் வரும் போக சொல்லுன்றார். அப்ப எதனால? புஷ்பம் பூத்துட்டா கட்ட முடியாது. அப்ப அவர் கைகளால் கட்டி கொண்டிருக்கிறார். பெருமாள் கூப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு போறார். நான் எப்ப கூப்பிட்டேன், நீ இப்ப வர? யார்? பெருமாள் கேட்கிறார், திருவேணமுடையார். அப்ப சொல்றாரு, இல்ல புஷ்பம் பூத்துரும், மாலை கட்டிட்டு லேட் ஆயிடுச்சு. அந்த மாலை யாருக்கோசம் கட்டினேன்? உங்களுக்காக தான் கட்டுறேன். எனக்கோசம் தானே நீ மாலை கட்டுற, நான் தானே உன்னை கூப்பிட்டேன். அப்ப நீ வரணுமா? மாலை முக்கியமா? மாலை தான் உனக்கு முக்கியமா? நான் முக்கியம் இல்லையா? நான் கூப்பிட்டு நீ வரலையே, இந்த இடத்த விட்டு போன்னு சொல்றேன். யார்? திருப்பதி பெருமாள் சொல்றேன். அப்ப சொல்றாரா யார்? அனந்தாழ்வார். இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னா உன்ன ஒருத்தர் போன்னு சொல்ல போறாரு. யார்? அவர் தான் வராக பெருமாள். அப்ப என்ன, இந்த இடத்துல நானும் வந்தேறி நீயும் வந்தேறி. இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யாரு? வராக பெருமாள் தான். திருப்பதி பெருமாள் போய் சேவைக்கு போனீங்கன்னா வராக பெருமாள் சேவைக்கிட்டு தான் திருவேணமுடையாரை சேவிக்கணும். அப்ப என்ன, எனக்கோசம் நீ மாலை கேட்க மாட்டியா? உனக்காக யார் செஞ்சா? எங்க சுவாமி. எங்க சுவாமி ராமானுஜர் சொன்னார். அதற்காக இந்த மாலை கைங்கரியம், உனக்காக இல்ல. நீ கட்டின மாலை எனக்கு வேணான்னு நான் சொல்றேன். யார்? பெருமாள். நீ போட்டா போட்டுக்கோ, இந்த கொரியாவுக்கு போட்டு போற. ஆமா, ராமானுஜர் தான் எங்களுக்கு மிக முக்கியம் என்று காட்டுகிறார். அப்ப அப்பேற்பட்ட பாவத்திற்கு மருந்து சாப்பிட்டார? மருந்து சாப்பிடல, பெருமாளே கத்திட்டு இருக்கிறார். இங்க மருந்து சாப்பிட்டா அதுக்கு என்ன? அவர் ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இந்த இடத்துல கடிவுண்ட பாம்பு, கடிபட்ட பாம்புன்னு, கடிவுண்ட பாம்பு இந்த உடலா, கடிபட்ட பாம்பு இந்த உடலும் பாம்பு. பாம்பு வீரியம் ஜாஸ்தியா, நான் வீரியம் ஜாஸ்தியா பார்த்துடுறேன்.
நான் இறந்து போன பரமத்துல கைங்கரியம் பண்றேன், நல்லா இருந்தா இங்க கைங்கரியம் பண்றேன், எவ்வளவு வைராக்கியம். அதுபோல அடியார்கள் அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. எப்பவுமே ஸ்டார்டிங்ல போக மாட்டாங்க. அதுபோல இந்த சுவாமி ராமானுஜர் மிக அழகாக நம்பெருமாளுக்கு கூலி, எப்பேற்பட்ட கூலி, அதாவது ஜலதோஷம், நாவல் பழத்தையும் தயிர் சாதத்தையும் ஒன்றாக அம்சம் பண்ணதுனால பெருமாளுக்கு ஜலதோஷம். உடனே தன்வந்திரியின் மூலமாக சுவாமி ராமானுஜர் அந்த மருந்து சுக்கு காப்பி மருந்து கொடுத்தார். அதுவும் நடக்குது ஸ்ரீரங்கத்துல. ஸ்ரீரங்கத்தை போய் சேவிக்கலாம். அதுபோல ராமானுஜர் இந்த மேல்கோட்டையை பத்தி மிக விசேஷமா சொல்றார். மேல்கோட்டையில ஒரு குடில் கட்டி வசிப்பது இல்ல, ஒரு நாள் இரவாவது இங்க தங்கிட்டு போங்க. ஏன்? ஞான மண்டபம். நம்ம சமுதாயத்தில் சொல்லுவாங்க, போக மண்டபம், தியாக மண்டபம், புஷ்ப மண்டபம், ஞான மண்டபம்.